ஐயையோ! என்ன கூட்டங்க, என்ன வரவேற்புங்க. இந்த விஜய் சாரோட மவுசு, அவரோட மாசு வந்து தமிழ்நாட்டுல குறைய போறதே இல்லைங்க. அது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். கரூர் மாரி ஒரு மாவட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து அவர் இறங்கி, அந்த நிகழ்ச்சிக்கு போறது வரைக்கும் அவ்வளவு கூட்டம், மக்கள் அவ்வளோ வரவேற்பு, மக்கள் அவ்வளோ மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. என்ன வரவேற்புங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கெட்டுற தூரம் வரைக்கும் விஜய் சாருக்கு ஆப்போசிட்டா ஒரு லீடரும் தமிழ்நாட்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இனி ஒரு 10, 15 வருஷம் வரைக்கும் விஜய் சாரோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நடக்கும்னு தமிழ்நாடு மக்களும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கூட்டம், அவ்வளவு வரவேற்பு. உங்களுக்கே தெரியும், கரூர்ல வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அதில் விஜய் சார் இல்லை, தமிழ்நாடு மக்கள் முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப வேதனைக்குரிய சம்பவம் நடந்துச்சு. விஜய் சாரே பர்சனலாக சொல்லியிருந்தாரு, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் இன்னைக்கு விஜய் சார் வந்திருக்காரு. மக்கள் அதையெல்லாம் மறந்துட்டு அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னா, மக்கள் விஜய் சாரை நம்புறாங்க. அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்க. அவரை ஒரு தலைவராக, ஒரு லீடராக தேர்ந்து எடுத்துட்டாங்கன்னு தான் நமக்கு தெரியுது. மற்றபடி இன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பத்தி பார்க்கலாம் வாங்க. குறிப்பா விஜய் சார் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்ன பேசணுமோ அதே தான் அவர் பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேசும்போது ஒரு சில பாயிண்ட்டுகள் வந்து நான் ஆல்ரெடி பேசினது தான், அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம வந்து சொல்லியிருந்தோம், விஜய் சார் வந்து வாயத்திறங்க விஜய் சார், வாயத்திறங்க சிஎம் சார்ன்னு சொல்லி பேசுனாங்க. ஆனால் விஜய் சார் வாயை திறந்தாங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஓடிடுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இன்னைக்கு விஜய் சார் சொல்லியிருந்தாரு. என்னை வாயத்திறங்க சிஎம் சார், வாயத்திறங்க சிஎம் சார் சொல்றீங்க, ஆனால் நான் பேச ஆரம்பிச்சா யாருமே சட்டசபையில் இருக்க மாட்டீங்க, எல்லாருமே ஓடிடுறீங்க. நான் வந்து இனி சட்டசபையை வந்து கதவு போட்டு தான் மூடணும்னு சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ரெண்டாவது வந்து ஊழல், லஞ்சம். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவது தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கு. தமிழ்நாட்டில் அரசு இயந்திரங்கள் லஞ்சம் ஊழல் இல்லாமல் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றாரு. இது வந்து முக்கியமான பாயிண்ட், வரவேற்கக்கூடியது. தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசு அதிகாரிகள் நம்மளை பார்க்க முடியாது. எந்த வேலை செய்யனாலும் லஞ்சம் ஊழல் கொடுத்தாதான் நடக்கும். ஆனால் இன்னைக்கு அவர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லைன்னா இதை நம்ம மிகவும் மனம் திறந்து வரவேற்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமையணும் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நடந்துட்டு இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி. மேலும் மேலும் லஞ்சம் இல்லாமல் தமிழ்நாடு உருவாகணும், அதுதான் நம்மளோட வேண்டுகோள். மூணாவது வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு திட்டத்தையும் ஓப்பன் பண்ணும்போது அங்கே அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த ஊழல் எல்லாத்தையுமே நம்ம வெளியே கொண்டு வருவோம், சும்மா விடமாட்டோன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வரவேற்கக்கூடியது. ரெண்டாவது, அவங்களுக்கு தெரியும் அந்த கரூர் மாவட்டத்தை விட ஒரு பெரிய அரசியல்வாதி அங்கே இப்போ இல்லை, அதை பற்றி பேசியிருந்தாரு. அங்கே உள்ள மக்கள் எழுச்சிதாங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே விஜய் சாரை எதிர்த்து யார் அரசியல் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. இப்போ இனி ஒரு 10, 15 வருஷத்துக்கு விஜய் சார் தான் தமிழ்நாட்டில் சிஎம்மாக இருப்பார் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போ நம்ம திரும்ப ரீஎலெக்ஷன் வச்சாலும் விஜய் சார் வந்து ஒரு 180, 200 தொகுதிக்கு மேலே வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுதான் நடக்கும்னு எனக்கும் தெரியும். புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் உருவாகி வந்து விஜய் சாரை எதிர்த்தா மட்டும்தான் வருங்காலங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு புது தலைவன் தமிழ்நாட்டில் இனியும் வரலைன்னா விஜய் சார் பக்கம்தான் மக்கள் நிற்பாங்க. ஏன்னா அந்த ஆட்சி அப்படி நடந்துட்டு இருக்குது. இங்க முக்கியமே மக்களுக்கு நல்லது பண்ணும். மக்கள்கிட்ட நம்ம நம்பிக்கை பெற்றுட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டரை மாறிடுவாங்க, தொண்டர்கள் முழுவதும் அங்கேயே ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நடக்க போகுது. இரண்டாவது, உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி அந்த கரூர் சம்பவத்துல இறந்தவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்கறதுக்காக அவர் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது. நமக்கு அதில் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது. விஜய் சார் தொண்டர்கள் ஒரு கருத்து இருக்கலாம். என்னை பொறுத்தளவில் அதுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது. ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தில் வந்து ஒரு உயிரை இழந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு அரசு வேலை கொடுக்குறாரு. அது அவர் கட்சியை சார்ந்தது, அவர் அரசை சார்ந்தது. அதில் குறிப்பாக எனக்கு இதில் ஒரு வருத்தம் இருக்குது. என்னன்னா, அவர் வந்து தீய சக்தின்னு சொல்லி பேசுகிறாரு, தீந்து போன சக்தின்னு சொல்லி பேசுகிறாரு. தீந்து போன சக்தியிலிருந்து எதுக்கு அங்கே உள்ள எம்எல்ஏக்களை நம்ம கொண்டு வரணும்?
ஏன்னா விஜய் சாரை பொறுத்தளவுல வரும் எலெக்ஷன்ல வந்து அவர் எந்த கூட்டணியும் இல்லாம இந்த மாதிரி எந்த ஆளுமே இல்லாம அவர் வந்து ஒரு 150 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு நமக்கு தேவையில்லாம இப்படி இந்த தீய சக்தி தீஞ்சு போன சக்தியில இருந்து ஆளை கொண்டு நமக்கு வைக்கணும்? தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசும்போது பார்ட்டி ஃபண்டு அந்த அந்த இது வந்து டிஎம்கே மட்டும் பண்ணல, ஏடிஎம்கே கட்சிக்காரங்களும் பண்ணியிருக்காங்கன்னு விஜய் சாருக்கு தெரியும். தெரிஞ்சுட்டும் நம்ம எதுக்கு அந்த ஏடிஎம்கே கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வரணும்? இப்போ அந்த குறிப்பாக ஒரு 2 எம்எல்ஏக்கள் வந்து அங்க வந்தாங்க. அவங்க வந்து விஜய் சாரோட கட்சியில இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த மாவட்டத்துல வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க ஊழலே பண்ணலைன்னு விஜய் சாரால் சொல்ல முடியுமா? ஏன் இது அப்படி ஊழல் பண்ணலைன்னு சொன்னா இங்க யாராவது நம்புவாங்களா? அப்ப அவங்க ஊழல்வாதி தானே. அந்த ஊழல்வாதியை எதுக்கு உங்க கூட வச்சுக்கிட்டு உங்க பேரை கெடுக்க போறீங்க? ஸோ அதுவே மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்திட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் விஜய் சாரை நம்புறாங்க. அப்போ விஜய் சாரு இது போல தனியா எந்த கட்சியோட கூட்டணி இல்லாம உங்க தொண்டர்களை நம்பி உங்க ரசிகர்களை நம்பி நீங்க எலெக்ஷன் நின்னாலே 180 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள நீங்க எதுக்கு இந்த மாதிரி தொல்லைகளை தூக்கி கூட வச்சுட்டு எதுக்கு கெட்ட பேர் இருக்கீங்க? அந்த வருத்தம் எனக்கு இருக்குது, மக்களுக்கும் இருக்குது.